உலகத்திலேயே நம்ம சவுத் இண்டியன்ஸ்க்கு தான் ஹார்ட் அட்டாக் வர்ற ரிஸ்க் அதிகம்னு சொன்னா நம்புவீங்களா? நீங்க நம்பலனாலும் அதுதான் நெசம். நம்ம இந்தியர்களுக்கு குறிப்பா சவுத் இந்தியன்ஸ்க்கு ஹார்ட் டிசீஸ் மற்ற நாட்டு மக்களை விட சீக்கிரமா வருதுன்னு சொல்றாங்க. ஆவரேஜா 10 இயர்ஸ்க்கு முன்னாடியே ஹார்ட் அட்டாக் வருதுன்னு ரிசர்ச் சொல்லுது. இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, நம்பர் 1, நம்ம உடம்புல வயிற்று பகுதியில் கொழுப்பு அதிகமாகுது. அதாவது சென்ட்ரல் ஒபிசிட்டி அல்லது அப்டாமினல் ஒபிசிட்டி. வெளியில என்னதான் நம்ம சிம்ரன் மாதிரி ஒல்லியா தெரிஞ்சாலும் உள்ள கொழுப்பு இருக்கும். இதுக்கு தின் அவுட் சைட் ஃபேட் இன்சைட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அதாவது வெளியில மெலுசு உள்ள தடுசு. அடுத்து பார்த்தீங்கன்னா, நமக்கு டயபெட்டிஸ் வர்ற வாய்ப்பு 2 மடங்கு அதிகம். சர்க்கரை நோய் தாங்க நம்ம இதயத்துக்கு எனிமி. அப்புறம் 3வது, நம்ம ரத்தத்தில் ஹீரோ அதாவது நல்ல கொழுப்பு HDL குறைவா இருக்கும். வில்லன் கெட்ட கொழுப்பு நமக்கு அதிகமாக இருக்கு. அதனால நம்ம பிளட் வெசல்ஸ்ல ஈஸியா இந்த கொலஸ்ட்ரால் போய் படியுது. அப்புறம் நாம் அதிகமாக ரைஸு, மைதா, எண்ணெயில் பொரிச்ச பர்கரு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு எல்லாம் சாப்பிட்றோம். உடற்பயிற்சி இந்த நாட்களில் எல்லார்கிட்டையும் குறைவாய் போயிடுச்சு. இதுக்கு அர்பனைசேஷனும் ஒரு முக்கியமான காரணம். சிஸ்டத்துக்கு முன்னாடி எப்போவுமே உட்காந்து வேலை செய்கிறது, அப்புறம் மேனேஜர் மூஞ்ச பார்த்தாலே ஸ்ட்ரெஸ் ஆகிறது, ப்ராஜெக்டை முடிக்கணுங்கிற ஸ்ட்ரெஸ்ஸு, தூக்கம் இல்லாமல் வேலை பார்க்குறது, டிவிக்கு முன்னாடியே உட்காந்து டைமை வேஸ்ட் பண்ணுறது, இதெல்லாம் ஒரு முக்கியமான காரணங்களாக இருக்கலாம்.